அப்ப 60 வயசுல நம்ம பாவம் செய்யலாமா? என்ன பாவம் செஞ்சிட முடியும்? 60 வயது நபர் என்ன பாவம் செஞ்சிட முடியும்? ஏன் செய்ய முடியாது? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. ஏன் என்ன பாவம் சொல்லுங்க. 60 வயசுக்காரங்க ஒரு பாவம் சொல்லுங்க. ஐயா, அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்ற பின்னணியில 60 வயசுக்காரவங்க யாரு மேல எஃப்ஐஆர் இல்லைன்னு இருக்கா? இல்ல 60 வயசுக்காரவங்களுக்கு சட்டமே இல்லைன்னு இருக்கா? யாருமே தப்பே பண்ணல அப்படின்னு இருக்கா? அவர்களுடைய வாரிசுகள் அதை அனுபவிப்பார்கள் சிறப்பாக. பிறப்பிலிருந்து அந்த ஊனம் போக்குவரத்து அந்த சஜஷன் ஆரம்பிச்சிடும். அதுதான் வாரிசு கோட்பாடு. வாரிசு கோட்பாடு என்பது வேறு, ஜென்மங்கள் என்பது வேறு. அந்த வாரிசுகளை தான் இவங்க ஜென்மமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க செய்யறதனுடைய தாக்கம் ஃபுல்லா உங்களுடைய வாரிசுகளுக்கு வந்துடும். பித்தர்கள் செஞ்ச பாவங்கள் ஃபுல்லா உங்க தலையில வந்து விழுகும் இருக்காங்க. அப்ப அப்பா செஞ்ச பாவத்தை பையன் அனுபவிக்கும். கண்டிப்பா அப்படித்தான் ஜெனட்டிக் வரும். அதாவது அந்த முற்பாதி பிற்பாதி, இப்ப நீங்க கேட்ட முறையிலேயே வர்றேன். முற்பாதியில செஞ்சு பிற்பாதியில அவனை புண்ணியம் தேடக்கூடிய அந்த 60 வயது நபருக்கு புண்ணியம் தேடக்கூடிய இடத்துல அவங்களை வச்சிருப்பாங்க. அப்பயும் அவங்களுடைய பித்திருக்கள் பண்ண ஏதாச்சும் ஒரு சேட்டை அங்க வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா சரியான முறையில அவங்களுடைய மகனோ பேரனோ கண்டிப்பான முறையில அதை அனுபவிப்பார்கள்.